எப்பயுமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஆளுங்க ஏதாவது மாட்டிருந்தாங்கன்னா சிபிஐ விட மாட்டார். அந்த பொன்முடியை பாருங்க, மகளிரை வந்து ரொம்ப கேவலமா பட்டை அடிச்சா அப்படி, நாமம் போட்டா இப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருப்பி அவருக்கே திருப்பி துணை பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காங்க. மகளிர் எல்லாம் வந்து முட்டாள்களா? எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்களா? அம்மா ஆட்சியில தூங்கி எந்திரிச்சா காலைல மந்திரி எல்லாம் காணாம போயிருவாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா. இப்ப எல்லாம் அப்படியே மந்திரி இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. இப்ப கடைசியில துணை முதலமைச்சருக்கு ஒரு இன்ப நிதினு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பூரா சினிமா பட இது பூரா அது ஒரு டீம். இவங்க பார்த்து எல்லாம் பண்ற போது போலீஸ்காரங்க யாருக்கு தான் போய் சொல்லுவாங்க. எலெக்ஷன் நெருங்க வந்து சூடு பிடிக்கும் போது, பல ஆய்வுகள் நடத்தும் போது அவங்களுக்கு ஒரே எதிரி திமுக. ஏகப்பட்ட பள்ளியை காணாம போனதுக்கு ஒரே சேகர் பாபு தான்மா. அவர் பூரா தங்கத்தை பூரா எடுத்து உருக்கி அதை என்ன பண்ணி அதை வந்து பேங்க்ல வைக்கிறதா. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த மோகன்தாஸ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. அண்ணா யூனிவர்சிட்டியோட வடுவே இன்னும் யாருக்குமே வந்து மறையலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த கேஸை வந்து முக்கியமா அந்த பெண்ணுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும்னு போராடினதுல நீங்களும் ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோவையில் நடந்திருக்கு. ஏர்போர்ட் கிட்ட அதுவும் வந்து போலீஸ் வந்து நடமாடிட்டே தான் இருப்பாங்க அந்த ஏரியால அப்படின்னு காவல்துறையே சொல்றாங்க. ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞரை? நான் பார்க்கணும்னா, இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்ததுலேருந்து இந்த 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. வந்ததுன்னா பெண்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து பாதுகாப்பே இல்லை. சீராரிலிருந்து சின்ன பிள்ளையிலேருந்து வயசான முதியவர் வரைக்கும் இந்த பாலியல் பலாத்காரத்தில் எல்லாருமே துன்புறுத்தப்படுறாங்க, வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்க. போலீஸ் துறையை வந்து ஸ்டாலின் கண்ட்ரோல் இல்லை. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா வச்சது மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் விட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஜிபி வந்து பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருக்காங்க ஒழிய டைரக்டாக வந்து கோர்ட்டுக்கு போய் தான் வந்து அங்கே போய் வச்சு 3 பேரை அனுப்பி திருப்பி அவங்க வந்து அனுப்பின பிறகு தான் டிஜிபியே வர்றாரு. அப்போ பொறுப்பு டிஜிபி பேச்சை யாரு கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அதில் சார் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. நான் தான் வந்து அதெல்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு 25 லட்ச ரூபா வாங்கி கொடுத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துருச்சு. வேகமாக நடத்துனாங்க அந்த கேஸை. நாங்கள் சிபிஐ கேட்டோம். நாங்கள் அருண் வந்து அவர் போலீஸ் ஐபிஎஸ் இவர் நம்ம கமிஷனர் வந்து அவரே பேட்டி கொடுக்குறாரு. ஃபுல்லாகவே பேட்டி கொடுத்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மேட்டர் பெண்டிங்காக இருக்குது. இப்போ அந்த சாருன்றதை யாரும் அவங்க பின்னாடி பின்புலத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எப்பயுமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஆளுங்க ஏதாவது மாட்டிருந்தாங்கன்னா சிபிஐ விட மாட்டார். சிபிஐக்கு விடாம அவங்க போலீஸை வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ இந்த கோயம்புத்தூர் நீங்க கேட்ட கேள்வி, இந்த கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட் வந்து இது மாதிரி 1 2 இல்லை, அண்ணா நகரில் நடந்திருக்கு. இங்க தமிழ்நாடு பூரா அத்தனை இடத்துகளையும் வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. பாதுகாப்பு இல்லாம ஏன் அன்னைக்கு வந்து ரோந்து பணிகள் போகிறவங்க ஏன் போகல ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து அவர் சனிமத சுதந்திரத்துல வந்து ஒரு காதலனோ ஒரு காதலியோ ஒரு நம்ம கார்ல உட்காந்து பேசிக்கிறது வந்து அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அருவா எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க, வெட்டி அந்த கண்ணாடியை உடைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா, அந்த பக்கம் சிசிடிவி கேமராவே இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய காதலன்ட்ட யாருன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கவே இல்லை. அவங்க மாதிரி முகமுடியை போட்டு தான் கூட்டி போறாங்க. இது வரைக்கும் 3 பேரையும் வந்து அது உண்மையான குற்றவாளியா இல்ல வேற ஜோடிச்சு, ஏன்னா இவங்களாம் அடிப்படை ஜோடிப்பாங்க ஃபுல்லாவே. திமுக ஸ்டாலினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தளவு திடீரெல்லாம் தமிழ்நாடு பூரா பொங்கிருச்சு. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வந்து அந்தந்த கட்சிக்காரங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர் பிஜேபில இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு விரைவா உடனே வந்து ஒரு 3 அக்யூஸ்டை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி அவங்கள உடனே தமிழ் துப்பாக்கி எடுத்து சுடணும். ஆகும்னா இவங்க துப்பாக்கி எடுத்து சுடுறது தான் வந்து இருக்காங்க ஒழிய உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்க தான் உண்மையான குற்றவாளியா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல வந்து மெத்தனம் காட்டுறாங்க அவங்க. ரெண்டாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூட பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளி ஏதாவது சொல்லிடுவாங்கன்றதுக்காண்டி உடனே சுட்டு கொண்டு போய் விட்டாங்க. இந்த மாதிரி பல தவறுகள் வந்து போலீஸ் துறை வந்து ஒரு சரியான ஒரு உள்துறை வச்சிருக்கிற முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து
அந்த போலீஸ் துறையை சரியா கவனிக்காதனால அவங்க குடும்பத்திலே பல பிரச்சனைகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாலினுடைய மேடம் வந்து அவங்க தனியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பையன் வந்து துணை முதலமைச்சர் அவர் தனியா செயல்பட்டு இருக்காரு. சபரிசன் வந்து அவர் தனியா ஒரு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல பேர் மந்திரிகள் வந்து அவங்கவங்க வாயில வந்ததுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா எங்கிட்டு கண்ட்ரோல் வந்து கடிவாளம் வந்து குதிரையை கடிவாளம் போடுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படின்னா திமுகக்குள்ளேயே வந்து பல பிரிவுகளாக இருக்காங்க. பல பிரிவுகள். காலையில சொல்றாரு, தூங்கி எந்திரிச்சா நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி விட்டு போயிடுறீங்க, ஏதாவது பேசி விட்டு போயிடுறீங்க, எனக்கு நைட்டு பூரா தூக்கமே வர மாட்டேங்குது, எம்எல்ஏ நினைச்சா மந்திரிகள் நினைச்சான்னு சொல்லி அவருக்கு ஒவ்வொரு மீட்டிங்லயும் புலம்பிட்டு திடுறாரு அவர். பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பொன்முடியை பாருங்க, மகளிரை வந்து ரொம்ப கேவலமா பட்டை அடிச்சா அப்படி, நாமம் போட்டா இப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருப்பி அவருக்கே திருப்பி துணை பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காங்க. மகளிர் எல்லாம் வந்து முட்டாள்களா? எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்களா? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சம்பவத்திலையும் வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு திமுக முடிவு செஞ்சிருக்கிறதே வந்து ரொம்ப கேவலங்க. ரொம்ப வெக்க தனி குளிருங்க. தமிழ்நாடு வந்து மகளிர் வந்து அவரும் வந்து கனிமொழி ஆகட்டும், அவங்க இதுலயும் கனிமொழி இருக்காங்க, அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பொண்ணு பிள்ளைகளா இருக்குங்க. அவங்கள பார்த்து வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கோயிலா போறாங்க. துர்கா ஸ்டாலின் வேற கோயிலா போறாங்க, நாமம் போட்ட கோயிலுக்கும் போறாங்க, பட்டை போட்ட கோயிலுக்கும் போறாங்க. அப்ப அவர் சொல்ற விஷயத்தை அவங்களுக்கு பொருந்தாதான் என்ன? அப்ப பொருந்தும் போது அவருக்கு ரோசமான இருக்கணுமா இல்லையா அவங்களுக்கு? அப்படி இருக்கும் போது அவர் வந்து கண்டிப்பா வந்து எதுக்கடா வந்து மந்திரி பதவி வந்து விலக்கியாச்சு, பொதுச் செயலாளர் வந்து திருப்பி வந்து போட்டு திருப்பி சேர்த்தா அப்ப உள்ளுணர்வு மக்கள் வந்து மகளிரை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப கிள்ளிக்கிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மகளிரை வந்து நீங்க தமிழ்நாட்டு மகளிரை வந்து மதிக்கவே இல்லை. நீங்க மதிக்காம அதனாலதான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து போலீஸ்காரங்க உங்க மேல பயப்படாம இருக்காங்க. போலீஸ்காரங்க பயப்படாம இருக்கிறதுனாலதான் அக்யூஸ்டுகளும் பயப்படாம தெரிஞ்சு பொம்பளை பிள்ளைகளையும் பெண்களையும் வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து காலையில இருந்து சாயந்தரம் நீங்க மீடியா பாத்தீங்கன்னா எந்த ஊர்லயாவது பாலியல் பலாத்காரம் இல்லாதது கிடையாது. கஞ்சா போதை பூரா பாரு, அங்கங்க ஒயின் ஷாப்பு, பிரைவேட் ஒயின் ஷாப்புங்க எல்லாம் போதை கலாச்சாரத்தை தூண்டி விட்டு இளைஞர்கள் மத்தியில ஒரு கட்டுக்கோப்பாவே இல்லாம ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்காம அவங்களை போதையிலே கடந்து அடிமையாக்கி பல குற்ற செயல்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 2026 தான் மக்கள் வந்து இது சரியான ஒரு பாடம் போட்டணும். இப்போ கோவை விவகாரத்துல வந்து இப்ப வரைக்குமே வந்து அவங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு பெண்ணை வந்து கடத்திட்டு போய் அந்த பொண்ணு உடனே காலையில அந்த மறுநாள் இன்சிடென்ட் நடந்த 2 நாள் கழிச்சு இப்போ கூட அந்த ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. திரும்பவும் வந்து கதறுது அந்த பொண்ணு. அங்க பார்க்க சிசிடிவி கேமரா இல்ல, நம்பர் கிடையாது, அந்த நேம் பிளேட்ல நம்பர் கிடையாது. நம்பர் கிடையாம வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி திணறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெண் வந்து ஒரு டேட்டிங் ஆப்ல தான் வந்து ஒரு ஆண் நண்பர் கிட்ட பேசினதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணு கிட்ட இருந்த நகை, பணம், செல்போன் எல்லாத்தையுமே வந்து அந்த நண்பர் வந்து வாங்கிட்டு போனதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதுல முக்கியமாக அந்த ஏரியாவில், அதாவது பாப்பநாயக்கன் பாளையத்துல இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பியோடைய மகனும் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு சார். ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளே இந்த மாதிரி இருப்பாங்களா? பிள்ளைகள்மா கலாச்சாரம் வந்து ஸ்டாலின் ஆட்சியில கலாச்சாரம் நம்ம கெட்டு போச்சுமா. கண்ட்ரோல் பண்ண முடியாத கலாச்சாரம்மா. போதை வந்து காலேஜ், ஸ்கூலு, பெட்டி கடையில கொண்டு போதை வஸ்துகள் விற்கிறாங்கம்மா. அங்கங்க சந்து பொந்துக்கெல்லாம் இவங்க பாரை திறந்து விட்டாங்கம்மா. மாவட்ட செயலாளர்ல இருந்து பாரு, கள்ளச்சாரம் பாருங்க, கள்ளக்குறிச்சியில 64 பேர் செத்து, 70 பேர் செத்து, கண்ணு காதெல்லாம் போய் இன்னும் இருக்காங்க. 10 பேர் செத்தே போயிட்டாங்க. இப்ப அதெல்லாம் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா? அந்த ஆட்டு கண்ணு குட்டி அவங்களாம் நான் தான் அந்த கேஸா போட்டேன். பூரா திமுகவுடைய இவங்க தான் இன்வால்வ்டு. எலெக்ஷன் நேரத்தை போய் எலெக்ஷன் வருது இல்ல, எல்லாமே வித்துக்கங்கடான்றாங்க. நீ போதைப் பொருளை வித்துக்க, கஞ்சா வித்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்க அடுத்த 2026 நாங்க ஜெயிக்கிற மாதிரி அந்தந்த வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் இவங்கெல்லாம் வந்து பாகம் மாதிரி ஒரு குட்டி அரசர்கள் மாதிரி பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண வச்சுட்டு காவல்துறை வந்து கண்ட்ரோலே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கேல இருக்கும்போது அம்மா புரட்சி வேணா மாவட்ட செயலாளர் காவல்துறைக்கு போனாருன்னு வைங்க, ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு வட்ட செயலாளர் போனா அவன் பதவி போயிடும் அடுத்த நிமிஷமே. கண்டிப்பா டிஜிபில இருந்து கமிஷனர்ல இருந்து போலீஸ் அதிகாரி அப்படி பயப்படுவாங்க. ஜெயலலிதா ஆட்சியில பார்த்தா பூரா அக்யூஸ்ட் வந்து ஆந்திரா பக்கம் கர்நாடகா பக்கம் ஓடிடுவாங்க. இந்த அம்மா வந்து இல்லாத போதனாலதான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே இங்க இருக்கு ஃபுல்லாவே. இது வந்து அவருக்கு கண்ட்ரோல் கிடையாதுமா. முதல்ல வந்து போலீஸ் துறை நிர்வகிக்கிறது வந்து பயங்கரமான கண்ட்ரோல் இருக்கணும். அவருக்கு அட்லீஸ்ட் இன்டெலிஜென்ட் வந்து பவர் கம்மியாயிருச்சு.
இன்டெலிஜென்ட் வந்து அடிக்கடி வந்து சொல்லணும் ஃபுல்லா இங்க நடக்குது என்ன நடக்குது. இப்ப பாருங்க, இப்ப கரூர் மேட்டர்ல இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் ஃபுல்லாவே. அதே மாதிரி வந்து அண்ணா சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட்டுக்கு மேல தனி பணம் செலவழிச்சு அது ஒரு பெரிய விங்கு, பெரிய என்னென்ன நடக்குது, யாராவது எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன லஞ்சம் வாங்குறாங்க வைக்கிறாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் உடனே புல்லட் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உடனே அவங்க சரியில்லையா அந்த ஆபீசர் உடனே மாத்தணும், உடனே கமிஷனர் மாத்தணும். அம்மா ஆட்சியில தூங்கி எந்திரிச்சா காலையில மந்திரி எல்லாம் காணாம போயிருவாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா. இப்ப எல்லாம் அப்படியா மந்திரி இருக்காங்க, மாவட்ட செயலர் இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து அவங்களுக்கு குட்டி அரசர்கள் மாதிரி, மன்னர் ஆட்சி மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க கப்பம் கட்டிக்கிட்டு அங்கங்க கப்பம் கட்டிக்கிட்டு, ஸ்டாலின் ஒய்ஃபை பார்த்தா மேடத்தை பார்த்தா அவங்க ஒரு டீம், சபரிசனை பார்த்தா அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு டீம், துணை முதலமைச்சருக்கு ஒரு டீம். இப்ப கடைசியில் துணை முதலமைச்சருக்கு ஒரு இன்ப நிதினு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பூரா சினிமா பட இது பூரா அது ஒரு டீம். இவங்க பார்த்து எல்லாம் பண்ற போது போலீஸ்காரங்க யார்ட்டு தான் போய் சொல்லுவாங்க, எல்லாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது. ஏதாவது அம்மா ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு ஜெயலலிதா மாட்ட, இப்ப கண்ட்ரோலே இல்லாம நாடு போயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தோத்த பிறகு இவர் தோத்த பிறகு மாவட்ட செயலாளர் எல்லாம் தோத்துட்டீங்கன்னா நாளா எடுத்துருவேன்றாரு. தோத்த பிறகு எடுத்தான்னா ஜெயிச்சான்னு அவருக்கே தெரியுது. அடுத்த 2026 அவர் கண்டிப்பா தோக்க போறாரு. அதனால இப்பயே போயிட்டு தொண்டர்கள் மத்தியிலையும் மாவட்ட செயலாளர் மத்தியும் கூட்டம் போட்டு நாங்க நம்ம ஜெயிக்கணும் இல்லைன்னா பதவி போயிரும் சொல்லி இப்ப மிரட்டிட்டு திரிறாரு எல்லாத்தையும். இல்ல யாரோ கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த கும்பனாலையுமே திமுக ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவ்வளவு கான்பிடென்டா 200 தொகுதியை ஜெயிப்போம்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா கருணாநிதி இருக்கிற இடமே தெரியாம இருந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்த உடனே இவர் இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு. புரட்சி தலைவர் அம்மா வந்ததுல இருந்து இப்ப எடப்பாடி வந்ததுல இருந்து கொஞ்சம் கோஷ்டி பூசல்ன்றதுனால 1000 ஓட்டு 2000 ஓட்டு 3000 ஓட்டுல தான் அங்கிட்டு சவுத்து பக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அங்கங்க குறைஞ்சதுனால இப்ப இவர் இந்த ஆட்சியை பிடிச்சாரு. இவங்க எடப்பாடி ஒற்றுமையா அந்த அதிமுக ஒரு ஒற்றுமையா இருந்துச்சுன்னு வைங்க, இப்ப கூட இந்த ஆட்சியை ஸ்டாலின் வந்திருக்காது. பல தொகுதிகள் பாத்தீங்கன்னா 1000 ஓட்டு 100 ஓட்டு 500 ஓட்டு இந்த மாதிரி வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்க ஒழிய, எல்லாம் அப்படி இருந்து 76 96 தொகுதியில வந்துட்டாங்க ஃபுல்லாவே எடப்பாடி. அப்படின்ற போது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம், கஞ்சா, போதை, அது இதுன்னு எல்லாமே நாட்டுல நடக்கிறதுனால மக்கள் எப்படா எலெக்ஷன் வருதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப விஜய் வேற வந்துட்டாரு. விஜய் அவரு வேற சிறுபான்மை ஓட்டரையும் கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டெல்லாம் அதை நம்பிதான் இவங்க இருந்தாங்க திமுக காரங்க. அது அண்ணா திமுக ஜெயலலிதாவுக்கு இருக்க வரைக்கும் அம்மாவுக்கு போடுவாங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன நினைப்பாங்க, திமுகவுக்கு அந்த பெர்சன்ட் ஒரு 8% 10% ஓட்டு இருந்துச்சு இந்த சிறுபான்மை ஓட்டெல்லாம். இப்ப சிறுபான்மை மொத்த ஓட்டம் திமுக நம்புறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பூரா விஜய்க்கு தான் போக போறாங்க. இப்ப 10% ஓட்டு அவருக்கு தான் போக போகுது. அப்ப கண்டிப்பா இவருக்கு ஆட்சிக்கு அடுத்த வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இப்போ லாஸ்ட் டைமே விஜய் அவர்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சதாக பப்ளிக்காவே ஆதரவுனா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அதிமுகவோடு கண்டிப்பா விஜய் இணைவார் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்களும் சொல்லியிருக்காருங்க சார். இப்போ கரெக்ட் நியூஸாவே அதெல்லாம் ஜோதிடம் அவங்க வந்தா அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக ஒரே எதிரி திமுகவை ஒழிக்கணும். திமுக ஒழிக்கணும்னா எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மரம் ஒரு ஆலமரம் மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான், ஒரு ஓசை கைதட்டாதான் எல்லாம் முடியும். நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா திமுக வர்றதுக்கு சான்சஸ் 0.0 சான்சஸ் இருக்கு. அதனால எல்லாருமே ஒத்துமை வாங்கப்பா. நீங்க உங்களுக்கு எதிரி யாரு, நீங்க என்ன சொல்றீங்க, தாவேக்கா என்ன சொல்றீங்க, திமுக தான் எங்களுக்கு எதிரின்றீங்க. அண்ணா திமுக என்ன சொல்றீங்க, அவங்க தான் எதிரின்றீங்க. மற்ற எல்லா கட்சிகளும் இவங்களை தவிர திருமாவளவன், அப்புறம் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கூட சந்தேகம் தான். காங்கிரஸ் கூட நீங்க எழுதி வச்சுக்க, பேரம் பேசிட்டு கரெக்டா பேரம் பேசிட்டு கடைசியில் இவங்க அவங்க சீட்டெல்லாம் தரமாட்டாங்க. இவங்க துரைமுருகன் இருக்க வரைக்கும் இவங்க ரொம்ப கேவலி குந்தாலும் பண்ணி வரட்டி விட்டுருவாங்க ஃபுல்லாவே. சீட்டெல்லாம் தராம இவங்க தாவேக்காவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கூட இருந்து அவங்க எல்லாம் உதவி பண்ணாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரே இப்ப விஜய் வந்ததுனால எல்லாருமே பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உள்ள கூட்டணி உள்ளவங்க பூரா இன்னொரு கதவு திறந்துருக்கு, நம்ம பாட்டுக்கு அந்த கதவு இந்த நீ 3 அந்த இன்னொரு கதவு திறந்துருக்கு, அதுல போயிடும். அவர் வேற பங்கு வேற தரம்ன்றாரு, துணை முதலமைச்சர் தரம்ன்றாரு, மந்திரி பதவியில தரம்ன்றாரு, எல்லாத்தையும் தரம்ன்றாரு. அது இது வரைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே யாரு சொல்லாத விஜய் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் கொடுப்போம்ன்ற மாதிரி இருக்கும்போது, அப்ப அவங்களுக்கு ஒரு கட்சியை வளர்க்கணும், நம்ம ஒரு துணை முதலமைச்சர் ஆயிடுவோம், நமக்கு ஒரு மந்திரி வரணும்னு தெரியும்ல. அதனால அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இப்போ விஜய் அவர்கள் அதிமுகவோட சேருவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே சார். என்ன வேணாலுமா கடைசி பழம் நழுவி பாலில விழுந்து கருணாநிதி கடைசி முடிய விஜயகாந்த் இருந்தாரா இல்லையா?
விஜயகாந்த் வருவாருன்னு தந்தாரோ இல்லையா? அந்த மாதிரி பல கட்சிகள் இப்ப எல்லாம் வந்து எலெக்ஷன் டயத்துல நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு நைட்டு என்ன நடக்குது காலைல நடக்குது சொல்ல முடியாது. டெல்லியில பாஜக இருக்காங்க ஃபுல்லாவே. இங்க இருக்கும்போது இவங்களெல்லாம் வந்து கரெக்டா ஒன்றிணைச்சு நமக்கு ஒரே எதிரி திமுகன்றப்ப கண்டிப்பா வந்து ஒரு நல்லது மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லாஸ்ட் நேரத்துல கொள்கை எதிரி வந்து பாஜக தான் அப்படின்னு விஜய் சொல்லும் பொழுது எப்படி சார் வந்து கூட்டணிக்கு வருவாரு? ஏமா கொள்கையே கிடையாது. எலெக்ஷனை பொறுத்தளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் தாமா. யாருக்கும் கொள்கை. வைகோக்கு என்னமா, வைகோவும் திமுகவும் அடிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இதே பிஜேபி வந்து திமுகவோட சேரலையா? கருணாநிதி இருக்கும்போது சேர்ந்து நான் 5-6 அமைச்சராகி பெரிய அளவுல இது பண்ணலையா? அவங்க என்ன கொள்கை வச்சிருந்தாங்க? பிஜேபி அப்போ இனிச்சிச்சு அவங்களுக்கு. பிஜேபி சேர்ந்தாங்களா இல்லையா? சேர்ந்து வந்து டிஆர் பாலு விஜய் சேர்ந்துக்குவாருன்னு சொல்றீங்க? சேர்ந்துக்கிறாங்க. சிச்சுவேஷன் வரும்போது எலெக்ஷன் நெருங்க வந்து சூடு பிடிக்கும் போது பல ஆய்வுகள் நடத்தும் போது அவங்களுக்கு ஒரே எதிரி திமுகவை ஒழிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று கூட்டினாதான் வந்து திமுகவை ஒழிக்க முடியும். நம்ம பாதி பிரிஞ்சோம்னா திருப்பி மீண்டு வந்தாங்கன்னா திருப்பி போத கலாச்சாரம் திருப்பி நாட்டு மக்களை வந்து காப்பாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு அட்டூழியம் நடக்கும். இனிமேல் திருப்பி திமுக ஆட்சி வந்துருச்சுன்னா நம்ம ஒண்ணுமே நடமாடவே முடியாது. இப்பயே நடமாட முடியல. இப்ப எங்க பார்த்தாலும் வந்து பள்ளிக்கூட வாசல்ல சாராயம் கஞ்சா விற்கிறாங்க. நம்ம சொன்னது மாதிரிதான் போலீஸ் துறை ஒன்றும் சரியில்லை. திருப்பி இவங்களெல்லாம் வந்து கொண்டு வந்து திருப்பி நீங்க ஆட்சியில மக்கள் அமர்த்தினாங்கன்னு வைங்க. அதோட அந்த மக்கள் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நொந்து நூலாகி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம, ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போனா அவன் கஞ்சா அடிச்சுட்டு வந்துடானோ, இல்ல தண்ணி அடிச்சுட்டு வந்து பார்ல போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடானோ. எவ்வளவு பார் திறந்து வச்சிருக்காங்க, எவ்வளவு கொள்ள, எவ்வளவு பார்த்தா டாஸ்மார்க்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு டாஸ்மார்க்லாம் ஈடி ரைடு போட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய். செந்தில் பாலாஜி எல்லாம் உத்தமர் ஆயிட்டாரு. அவரு செந்தில் பாலாஜி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தவர். இன்னைக்கு வந்து அவர் பணம் கொடுத்ததுனாலதான் இங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 அமைச்சர்கள் 9 அமைச்சர்கள் அதிமுகவுடைய. இன்னைக்கு திமுக என்ற ஆளே இல்லம்மா. எல்லாம் வயசாயிருச்சு. துரைமுருகன் வயசாயிருச்சு, நேருக்கு வயசாயிருச்சு, பொன்முடிக்கு வயசாயிருச்சு. இப்ப அவங்க நம்புறதே கிடையாது. கருணாநிதி மட்டும்தான், கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் அவங்களை நம்பினார். யார அவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டாரு பக்கத்துல. அதுக்கப்புறம் ஸ்டாலின் குடும்பம் வந்தோம். ஐயோ இவங்க வந்து அப்பாவை நம்ம வந்து கருணாநிதி கிட்ட இருந்தவங்க, இவங்க நமக்கு எல்லாம் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டாங்க, இவங்க ஏதாவது இது பண்ண மாட்டாங்க. இவங்களை விட்டுட்டு அதிமுக இருந்து வர வச்சு ஆளுகளை வர வச்சு அவங்கள அமைச்சராக்கி அவங்க தான் நம்ம லாயலா இருப்பாங்க. ஒரு சேகர் பாபா இருக்கட்டும், ஒரு முத்துசாமி இருக்கட்டும், ஒரு கண்ணப்பனா இருக்கட்டும், இப்ப இருக்க ஜெகத்லட்சணா இருக்கட்டும், செம்மா வேலுவா இருக்கட்டும், ஏமா வேலுவா இருக்கட்டும், எல்லாருமே மிகப்பெரிய பொறுப்புல, மிகப்பெரிய பதவியில, மிகப்பெரிய போர்ட்போலியோ, நல்ல போர்ட்போலியோ வச்சு இன்னைக்கு நல்ல ஸ்டாலினுக்கு அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு இதா இருக்கக்கூடியது வந்து அதிமுக தான் நம்புறாங்க. அவங்க வரதராஜன் கோயில்ல வந்து தங்க பள்ளியை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா அறநிலைத்துறை கண்டிப்பா அது இல்லவே இல்லாது, சும்மா பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எப்படி ஏற்கனவே வந்து 4 கிலோ தங்கம் வந்து காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு. இப்ப தங்க பள்ளியை காணும் அப்படின்னு அறநிலைத்துறை வந்து எது கேட்டாலும் இல்லங்கும் போது கோர்ட்டு சொல்றாங்க கோயில எத்தனை சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து அது பண்ண முடியாதுன்றாங்க. ஆனா அதை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து தங்க பள்ளியை காணும், வெள்ள பள்ளியை காணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட பள்ளியை காணாம போனதுக்கு ஒரே சேகர் பாபு தான்மா. அவர் பூரா தங்கத்தை பூரா எடுத்து உருக்கி அதை என்ன பண்ணி அதை வந்து பேங்க்ல வைக்கிறதா. பாதி கோயில் இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிளப் கட்டுறது, ஸ்டேடியம் கட்டுறது. இப்ப நான் கூட 2-3 கேஸுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பூரா தான் ஸ்டேடியம் கட்டுறாங்க, கல்யாண மண்டபம் கட்டுறது. இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணும் பண்ணக்கூடாதுமா. பண்ணக்கூடாதுன்னா இவங்க வந்து ஒரு ஜீவோ போட்டு பண்றாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் கோர்ட்டுக்கு போக முடியும். நம்ம புள்ள போயிட்டு அங்க ஆர்டர் வாங்கி, கோர்ட் ஆர்டர் வாங்கி அதை ஸ்டே வாங்கி பண்ணிட்டு இருக்க முடியும். இவங்களுக்காக வேலை ஒரு கோயில் சொத்து. இப்ப நீங்க விருப்பப்பட்டு அந்த கோயிலுக்கு பணம் எழுதி வைக்கிறீங்க, நீங்க விருப்பப்பட்டு நகை கொடுக்குறீங்க. அது கோயில் அது கோயிலுக்கு உண்டான இதுக்கு தான் இருக்குன்னு ஒழிய நீங்க கோயிலை விட்டுட்டு மற்ற ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம் அந்த கோயில் சொத்தை வந்து எப்படி செலவழிக்க முடியும்? நீங்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு அந்த செலவழிக்கிறதுக்கு? உங்களுக்கு கிளப் கட்டுறதுக்கோ ஒரு ஸ்டேடியம் கட்டுறதுக்கோ சேகர் பாபுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா? அதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா வந்து அவங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். எல்லா மந்திரிகளை வந்து கேட்டு செய்வாங்க. இப்ப இவங்க கேட்கறதுக்கே வந்து யாரும் கிடையாது. 2 வாரங்களில் வந்து அது கண்டிப்பா பதிவேற்றணும்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தையும் கோர்ட் எடுத்து பேசுவாங்க. கண்டிப்பாமா. கோர்ட்டுன்றது நியாய நீதியோட தான் நடக்குது. இப்ப கோர்ட்டுன்றது வந்து ஒன்றும் இது கிடையாது. கோர்ட்டுனாலதான் இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு. இப்ப திமுக கவர்மெண்ட்டுக்கு கோர்ட்டு மூலமா தான் சுப்ரீம் கோர்ட்ல குட்டு வாங்கிட்டே இருக்காங்க, அடிக்கடி குட்டு வாங்கிட்டே இருக்காங்க ஃபுல்லாவே.
ஏன்னா கோட்டுன்னு ஒண்ணு இல்லைன்னா இவங்க அராஜகம் தாங்கவே முடியாது. அதனால கண்டிப்பா வந்து அது பதிவேற்றம் பண்ணாதான், ஏமா பதிவேற்றம் பண்ணாதாம உங்க கோயில் சொத்து எது அது சொத்து எதுன்னு தெரியும். மக்கள் எல்லாமே ஆன்லைன்ல போட்டீங்க. நீங்க உலகமே ஆன்லைன்ல ஓடிட்டு இருக்கு. பட்டா பத்திரம்லாம் இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். இது உங்களுடைய சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கலாம், பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து இறப்பு சான்றிதழ் எடுத்துக்கலாம், எல்லாம் எடுத்துக்கலாம். எது வேணாலும் ஆன்லைன்ல பாத்துக்கலாம் நீங்க. அப்ப இதை மட்டும் ஏன் வந்து நீங்க வந்து கோயில் சொத்தை மட்டும் ஏன் வந்து ஆன்லைன்ல இறக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க மக்கள் விழிப்புணர்வு வந்துடும். இவ்வளவு சொத்து இருக்கு, எங்கெங்க இருக்குன்னு பாத்துருவாங்க. இவங்க ஆட்டையை போட முடியாது. இல்ல அவங்க மாவட்ட செயலாளர் அங்க வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சிருப்பான், ஒன்றிய செயலாளர் ஆக்கு பண்ணி வச்சிருப்பான், வட்ட செயலாளர் ஆக்கு பண்ணி வச்சிருப்பான். அதெல்லாம் போய் அங்க உள்ள மக்கள் கோயில் இந்த சொத்து இங்கங்களா, இந்த பட்டா இந்த நம்பர் இருக்குடா அப்படின்னு சொல்லி அதை போய் கேட்டுருவேன், இல்ல கோர்ட்டுக்கு போவேன். இதெல்லாம் டிஸ்பியூட் இருக்குல்ல, இதெல்லாம் வரக்கூடாதுன்னா மக்களை விழிப்புணர்வு இருக்கக்கூடாது. ஆன்லைன்ல நீங்க போடக்கூடாது. நாங்க கோர்ட்டுக்கு போய் வாடகை வாங்கிட்டு வந்தாதான் அது நடக்கும். இப்ப சார்னாவே திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு சார். இப்பவும் வந்து எஸ்ஐஆர் வந்த உடனே வந்து நாங்க 11ஆம் தேதி வந்து போராட்டம் நடத்த போறோம், கோர்ட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லியிருக்காங்க. கள்ள ஓட்டு போட்டுதான் இவங்க ஜெயிச்சதே வந்ததே வாழ்க்கை பூரா. திமுக வந்து நாங்க அந்த காலத்துல இருந்து, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கேன் நான் பூரா. பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டுல தான் ஜெயிச்சுட்டே வருவாங்க பாத்தீங்கன்னா. அதனால இவங்க எங்க அந்த கள்ள ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க. செத்தவங்க புழைச்சவங்க எல்லாமே இவங்க வந்து இருக்கணும். அந்த ஓட்டுல இருந்தாதான் இவங்க வந்து கள்ள ஓட்டு போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்மை வந்து ரிவ்யூ பண்ணி சிறப்பு அந்த ஃபார்ம் கொடுத்து உங்க போட்டா கொடுத்து உங்க ஆதார் கார்டை கொடுத்து பக்காவா இந்த வீட்டுல ஆள் இல்லைன்னா கரெக்டா போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஓட்டு ஆயிரும். இருக்கிறவங்க தான் ஓட்டு போட முடியும், இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால தவிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா. இது வந்து எப்படி, இது வந்து எப்படி எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சது இது வந்து நல்ல ஸ்கீம். ஏன்னா நாங்களே போவோம், பூத்து போய் சண்டை போடுவோம். என்னடா செத்த ஓட்டெல்லாம் பார்த்தா 1000 ஓட்டு 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு இருக்கும். இப்ப அதெல்லாம் இருக்க முடியாது இல்ல. அவங்க களை எடுத்துருவாங்கல்ல ஃபுல்லா. வந்தோடனே வீடு 3 தடவை வீட்டுக்கு வராங்க. 4 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அது முன்னாளத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வந்துட்டு இருக்காங்க. அப்ப 4 தடவை வந்து நீங்க அந்த ஃபார்மை பில்அப் பண்ணி கொடுத்து அந்த உங்க போட்டா உங்க ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு அதெல்லாம் இருந்து நீங்க சைன் பண்ணாதானே நீங்க ஓட்டே போட முடியும். கண்டிப்பா. அப்படின்றப்ப ஜென்யூன் ஆகிறீங்களா நீங்க? நானும் ஜென்யூன் ஆகிறீங்களா இல்ல? அப்ப ஆகும்போது வந்து இவங்களுக்கு என்ன ஆகும்? ஜென்யூன் ஓட்டெல்லாம் வந்துச்சுன்னா படிச்சவங்க இதெல்லாம் வந்து யாரும் இல்லாதவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம்னா கள்ள ஓட்டு போட்டு அடிச்சுட்டு நம்ம பாட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஒரு 200 500 1000 ஓட்டுல தான் ஜெயிக்கிறாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ல எல்லாம். அப்படின்னு பார்த்து இது எல்லாருமே வந்து கூட்டணி திமுக கூட்டணி எதிர்த்துக்கிட்டு இருக்கு. நல்லது நடக்குனாலே எந்த இதாலும் மோடிஜியை வந்து அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர்ற சட்டம் சரி எது இருந்தாலும் இவங்க எதிர்க்கிறதா இவங்களுக்கு வேலை. அப்ப எதிர்த்தோம்னா கடைசியில் நல்லதுன்னா அவங்களே அப்படி ஆப்பாயிருவாங்க. அப்படி சரி, இப்போ இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கோர்ட்டுக்கு போனா ஏமா பெட்டிஷனே இன்ஃபெக்ஷன் ஆயிருமா? எல்லாமே நடத்தி எல்லாமே. ஏற்கனவே பாஜகவும் ஒரு தடவை எஸ்ஐஆர் வேண்டான்னு தான் சொன்னாங்க. எங்கம்மா அவங்க சொன்னது வந்து நாங்க இது நியாயமா நடக்கும் வைக்குன்னு சொன்னாங்க. இப்ப யார் இதை கிளறி விட்டது? ராகுல் காந்தி தானே கிளறி விட்டாரு. ஆமா, பீகார்ல ராகுல் காந்தி தானே கிளறி விட்டாரு. சரி, நீ கிளறிட்ட கரெக்டா நல்லது செய்வோம். எல்லாத்துக்கும் வாங்க, எல்லாத்துக்கும் இருக்கட்டும். எல்லாரும் நாங்க நல்லது. நீ சொல்லிட்ட இது இத்தனை பேர் செத்தீங்க வச்சீங்க, நீ தான் சொன்ன. லிஸ்ட் போட்டு இது கேமரா வச்சு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு குச்சியை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் செத்தாங்க, அத்தனை பேர் கோர்ட்டுக்கு போனீங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நாங்க சொல்றோம் சரிப்பா நீ சொல்றது கரெக்டா, இப்ப எல்லாத்துக்கும் வேணாம்ப்பா, நியாயமா நடப்போம்ப்பா, நாங்க சாரை கொண்டாடுறோம்ப்பா, சாரை கொண்டு வரோம்ப்பா. அந்த சார் மூலமாவே அந்த சாரை தான் நாங்க கண்டுபிடிக்க முடியல. இந்த சாரையாவது கரெக்டா நாங்க போட்டு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பண்ணி கொடுத்துருவோம்ப்பா நாங்க.